நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம். தமிழ்நாடு முழுவதும் இன்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் எதிரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் ஜெயச்சந்திரன், அண்ணாதுரை, தேவராஜ், அபிராமி தலைமையில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் கோரிக்கைகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆசிரியர்களின் அச்சுறுத்தலில் இருந்து டெட் தேர்விலிருந்து விலக்களித்து ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு பாதுகாத்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கால வரையறையற்ற வேலைநிறுத்தம் உள்ளிட்ட அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்வது பற்றி மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட்டி முடிவு எடுக்கப்படும் என கூறினர். இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கலந்து கோரிக்கை நிறைவேற்ற கோரி கோஷங்கள் எழுப்பினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ். முழுவதும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்துடன் கூடிய ஆர்ப்பாட்டம் எழுச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதியின்படி பழைய பயன் தரும் ஓய்வூதிய திட்டத்தை உடன் அறிவிக்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தில் இருந்து பறிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மீண்டும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியமாக வழங்கப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கு டெட் என்ற அச்சுறுத்தலில் இருந்து விடுவிக்க வேண்டி சட்டப்படியான நடவடிக்கை தமிழக அரசு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். 30% மேலாக காலியாக உள்ள காலி பணியிடங்களை அரசு உடனடியாக நிரப்பிட வேண்டும். அரசின் பல்வேறு துறைகளில் கல்வித்துறைகளில் புதியதாக வெளியிடப்பட்டுள்ள 243 ஜீவோ இந்த அரசாணை பெண் ஆசிரியர்களை பதவி உயர்வில் இருந்து பறிக்கக்கூடிய இந்த அரசாணையையும் ஆதிராவிடர் நலத்துறையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள ஆசிரியர் விரோத அரசாணை எண் 75 உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். மேலும் 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகையினை அரசு வழங்கப்பட வேண்டும். 2002 முதல் 2010 வரை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ள அனைத்து துறை ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியத்தை வழங்கப்பட வேண்டும். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்தப்பட வேண்டும். சிறப்பு முறை கால ஊதியம், தொகுப்பூதியம் மற்றும் இது போன்ற அத்துக்கூலியில் வேலை செய்யக்கூடிய அரசு சார்ந்த தொழிலாளர்களை உடனடியாக முறைப்படியான ஊதியத்தில் நியமித்து காலமுறை ஊதியத்தில் நியமிக்கப்பட வேண்டும். இந்த தமிழக அரசை இந்த ஜாக்டோ ஜியோ பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்த பிறகும் தமிழக அரசின் முதல்வரின் பேச்சின் மீது நம்பிக்கை கொண்டு இதுநாள் வரை ஏறக்குறைய 4.5 ஆண்டு காலம் நாங்கள் அரசின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு இதுவரையிலும் நடத்தி வந்திருந்தோம். இன்று அவர்களுடைய ஆட்சி காலம் முடியும் தருவாயில் கூட இப்போது இல்லை என்றால் எப்போது செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஜாக்டோ ஜியோவின் 10 அம்ச கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சு தண்டபாணி, நிதி காப்பாளர், ஜாக்டோ ஜியோ, விழுப்புரம். மகன் முதல்வர் அவர்களை மிகவும் மதிக்கின்றோம். ஆசிரியர் பெருமக்களுடைய அவல நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். டெட் என்ற ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கு டிடி போடுவதாக கருதி எங்கள் உயிருக்கு உலை ஏற்பட்ட 3 மாத காலமாக ஆசிரியர்களுடைய நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஐயா, நாங்கள் எல்லோரும் உங்களை நம்பிதான் ஓட்டை போட்டோம். இதற்கான உங்களுக்கே தெரியும், எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களை நாங்கள் எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றோம். ஆசிரியர் பெருமக்கள் உங்களையே நாங்கள் நம்பி வாழ்ந்திருக்கின்றோம். சென்ற வாரம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், ஜாக்டோ ஜியோவை ஆதரிக்கின்றோம், ஆனால் இந்த ஆசிரியர் பெருமக்களை ஆதரிக்க மாட்டோம் என்று
முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அண்ணாமலை அவர்கள் அறிவித்ததை நீங்கள் விளம்பரத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்திருப்பீர்கள். தலைவர் இது ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு இறங்கி வேலை செய்தார்கள், உங்களுக்காக ஓட்டு சேகரித்தார்கள். உங்களுடைய நிலை இப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், ஜாக்டோ ஜியோவை ஒன்னால் ஆதரிக்கிறோம் என்று கண்மூடித்தனமாக பேசும் விமர்சனங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அன்பிற்குரிய எங்கள் பெருமைக்குரிய தலைவருடைய மகன் அவர்கள், நீங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரம் அளித்த பெருந்தலைவர் டாக்டர் கலைஞருடைய வாரிசு நீங்கள். ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். டெட் என்ற தேர்வை அளித்து எங்கள் உயிருக்கு உழை வைக்காதீர்கள். நீங்கள் பென்ஷனை தான் ஏமாற்றினீர்கள், ஆனால் எங்கள் உயிரோடு விளையாட வேண்டாம். நாங்கள் உங்களோடு போரிட வரவில்லை. போராட்டம் என்ற அன்பு என்ற ஒரே நிலையை நாங்கள் கையாண்டு ஆசிரியர் பெருமக்கள் இன்று அவல நிலையை சந்தித்திருக்கின்றோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த போராட்டத்தை இறுதியாக நீங்கள் நினைத்து எங்களுக்கு பென்ஷனை வழங்குங்கள், டெட் என்ற தேர்வை நீக்குங்கள், ஆசிரியர்களுடைய அவல நிலையை போக்குங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். கொடைக்கானல் பாச்சலூர் மலை கிராமத்தில் சொத்து பிரச்சினையில் மூதாட்டியை தாக்கியதாக வளர்ப்பு மகளின் பேரன் மீது குற்றச்சாட்டு. காவல்துறையினர் துரித நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றாக பாச்சலூர் மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் வசித்து வந்தவர் சின்னத்தம்பி. இவருக்கும் பழனியம்மாள் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்று குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் மீண்டும் இரண்டாவதாக மற்றொரு பெண்ணான பங்கஜம் என்பவரை திருமணம் செய்கிறார். இந்த 2 பெண்களுக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் இவர்கள் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளனர். இந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த ஆண் குழந்தையான ஆரோக்கிய ராஜா மீது அதிக பாசம் கொண்டதால் சின்னசாமி தனக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தை உயில் எழுதி வைத்து உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த உயிலில் தனது மனைவிகள் உயிரிழக்கும் வரை அவர்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த 2 மூதாட்டிகளுக்கும் முறையாக எந்த ஒரு வசதியும் பேரன் செய்யாததால் அரசு மூலம் மாதந்தோறும் கிடைக்கும் 1000 ரூபாயை வைத்து வாழ்க்கையை நகர்த்தி வந்துள்ளனர். இதனையடுத்து மூதாட்டிகள் இருவரும் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தங்கள் நிலையை எடுத்துக் கூறி கோட்டாட்சியர் உரிய விசாரணை மேற்கொண்டு அவர்களது பேரன் அவர்களை பராமரிக்காத காரணத்தால் பேரன் பெயரில் இருந்த உயிலை ரத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த சொத்து சம்பந்தமாக இந்த இருவர் தரப்பிலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பாட்டியான மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்த ஆரோக்கிய ராஜா 98 வயதான பழனியம்மாள் என்ற மூதாட்டியை பலமாக தாக்கியதாகவும் இதனால் இந்த மூதாட்டி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மற்றொரு மூதாட்டி கவலை தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து தங்களது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி கைகூப்பி காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த 2 மூதாட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆரோக்கியா ராஜாவிடம் கேட்டபோது இந்த மூதாட்டிகள் கூறுவது பொய் என்றும் நான் திண்டுக்கல்லில் வசிப்பதாகவும் நேற்றுதான் பாச்சலூர் கிராமத்திற்கு வந்ததாகவும் நான் 2 பாட்டிகளை பார்க்க சென்றால் வீட்டிற்கு உள்ளே நுழைய அனுமதி மறுக்கிறார்கள் என்றும் இது முற்றிலும் பொய் என்று கூறுகிறார். காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு வயதான மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிய வாழ்வாதார வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்களது உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு மனு ரசீதும் வழங்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ். பாச்சலூர் கிராமம், கொடைக்கானல் தாலுகா. எங்க அப்பா பெரியப்பா இது அவர் பேர் வந்து சின்னத்தம்பி, பழனியம்மா, பங்குசோ எங்கள் அம்மா. அவங்க வந்து ஒரு வளர்ப்பு மகள் எடுத்து வளர்த்தினாங்க. வளர்த்திட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மகை ஆரோக்கிய ராஜான்னு அவங்க பேரில் எங்கள் அப்பா வந்து காது கேட்காது கண்ணு தெரியனால சொத்தை எழுதி வச்சுட்டாங்க. இவங்களுக்கே தெரியல. இவங்க அப்புறம் கடைசியில் அப்புறம் இறந்த விட்டு பார்க்குறப்ப இப்படி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால எதுவுமே முடியாதனால மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு விற்றாங்க. விற்றதுனால பிரச்சனை பண்ணிக்கிட்டு எதுவுமே அவங்க அண்டுக்கிறதுல எதுவுமே பண்ணுறதில்ல இவங்களுக்கு. இவங்க இந்த ஓஏபி அதை எதையும் பார்த்துட்டு இது வந்து இப்போ வந்து இதுக்கு தகுந்த இன்னைக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும்.
அடிச்சு தள்ளி விட்டாங்க. பங்குசம்மா வந்து எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க, நான் சாயங்காலம் காலையில் அம்மா அவங்கள பார்க்க வருவேன். நான் வந்து பார்க்க வந்தது, ஐயோ தானா அப்படி அப்படின்னாங்க. அப்புறம் அதனால வந்து இப்படி இருக்குது, அம்மா பேச மாட்டேறாங்க. எங்கள் அம்மா தான் எங்கள் மாமனார் கூட பிறந்த அம்மா. எங்கள் அம்மா வந்து நாங்கள் 2 அம்மாவே நாங்கள் தான் பார்க்கணும். இதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து RTI மூலமாக அவங்க மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு காணணும். அவங்க சொத்தை விற்றவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆரோக்கிய ராசா இங்கே வந்து 5-6 மாதம் ஏலக்காய் எடுக்கிறாங்க, காப்பிக்காய் எடுக்கிறாங்க. நான் யார் பேசுகிறாலும் நீங்கள் என்ன இதுக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்காங்க ஒரு பையன் சத்தின்னு சொல்லி, அவங்களும் வந்து தண்ணி போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயங்கர டார்ச்சர். இவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதி யாருமே இல்லை. அது ஃபோன் பண்ணாதான் நான் வருவேன், இல்லாட்டி தெரியாதுங்க. எங்கேயும் வேணும்னு நான் தான் கூட்டிட்டு போவேன். அவங்க பாவ காசு இருக்கும் இல்லை, ஏதோ ஒன்று வழியே கடை வெட்டிக்கு வாங்கி கூட நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். அந்த அம்மா வாங்க சொல்லுவாங்க, நாளைக்கு எதை வச்சு கட்டுவாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், பன்னீர், விபூதி, இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடியற்காலை 4 மணி முதல் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பிறகு பிரகாரத்தை 27 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்தனர். விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்தில் 4 முறை வரும். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை இது நடக்கும். சூரியன் ரிஷபம், கும்பம், விருச்சிகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது இந்த புண்ணிய காலம் வரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது தமிழ் மாதங்களில் வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் வரும். பெரும்பாலும் மாத பிறப்பு நாட்களிலேயே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவது உண்டு. புராணங்களின்படி இந்த நேரத்தில் விஷ்ணு உலக நன்மைக்காக சில செயல்களை செய்கிறார் என சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் சூரியன் சில ராசிகளை கடக்கும் பக்தர்கள் விஷ்ணுவையும் வருடனையும் வழிபடுவார்கள். இதனால் மன அமைதி கிடைக்கும், ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். விஷ்ணுவையும் கருடனையும் வழிபட்டால் செல்வம் பெருகும், பணநிலை உயரும், சமூகத்தில் மரியாதை கிடைக்கும், மன தூய்மையாக்கும், மனதில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நிகழ்ச்சியை அறங்காவலர் குழு தலைவர் AP சத்யநாராயணன், சீனிவாசன் சேஷாத்ரி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து சுவாமியை தரிசித்தனர். கார்த்திகை முதல் நாளான இன்று தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீராடிய ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்ல ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பது வழக்கம். மாலை அணிந்து விரதம் தொடங்கும் நிகழ்ச்சி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று தொடங்கியது. இன்று முதல் 48 நாட்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை காலம் நடைபெறும். கார்த்திகை முதல் நாளை ஒட்டி இன்று காலை கம்பம், உத்தமபாளையம், கூடலூர், அனுமந்தன்பட்டி, புதுப்பட்டி, காமய கவுண்டன்பட்டி, நாராயண தேவன்பட்டி உள்ளிட்ட ஊர்களை சேர்ந்த சுமார் 3000க்கும் மேலான பக்தர்கள் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் குளித்து சுருளிமலை ஸ்ரீ ஐயப்பசாமி கோவில், பூதநாராயணன் கோவில், ஆதி அண்ணாமலையார் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் குருசாமிகள் மூலம் மாலை அணிந்து கொண்டனர். விரதம் இருந்த பக்தர்கள் கருப்பு காவி உடையணிந்து துளசி மாலை, சந்தன மாலைகளை சரண கோஷம் முழங்க உற்சவர் முன்பு குருசாமி கையால் அணிந்து சபரிமலை யாத்திரைக்கான விரதத்தை தொடங்கினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்து பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் பள்ளியை பூட்டி போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் கிராம்பாடி கிராம பகுதியில் செயல்படக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய உமாபதி என்பவரை கண்டித்தும் அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் பள்ளி நுழைவாயிலுக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய பொறுப்பு தலைமை ஆசிரியரான உமாபதி மற்றும் இதற்கு முன் இடைநிலை ஆசிரியராக இருந்த நியூட்டன் கேப்ரியல் ஆகிய இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக மாணவ மாணவிகளுக்கு முறையான கல்வி வழங்கப்படாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 ஆசிரியர்களையும் இப்பள்ளியிலிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என கடந்த 3ஆம் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இடைநிலை ஆசிரியரான நியூட்டன் கேப்ரியல் என்பவரை மட்டும்
9ஆம் மாதம் 16ஆம் தேதி வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதிக்கு பணியிட மாற்றம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொறுப்பு தலைமை ஆசிரியரான உமாபதியை பணியிட மாற்றம் செய்யப்படாமல் இருக்கும் நிலையில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக உமாபதி பள்ளிக்கு உரிய நேரத்தில் வருவதில்லை எனவும், மாணவ மாணவிகளை தனது கார் துடைக்க வைப்பது, உணவு பேக்குகளை எடுத்து வர சொல்வது போன்ற பணிகளுக்கு பயன்படுத்துவதாகவும், மேலும் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்களிடம் அலட்சியமாக பேசுவதாக புகார்கள் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவ மாணவிகளின் நலன் கருதி கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் உமாபதியை கிராம்பாடி ஊராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து பள்ளியை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பழனியில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த கொலை குற்றவாளியை பழிக்கு பலியாகி 2 நாட்களில் டாஸ்மாக் கடை அருகில் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தெரசாமாள் காலனி பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்ற தோமையார் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. 2 தினங்களுக்கு முன்பாக தோமையார் ஜாமீனில் வெளிவந்து பழனி வந்துள்ளார். அதே தெருவை சேர்ந்த நண்பர்களுடன் நேற்று இரவு மது அருந்துவதற்காக கோதைமங்கலம் சாலையில் உள்ள மதுபான கடைக்கு வந்தபொழுது திடீரென அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தோமையாருடன் வந்த 5 நபர்கள் கடுமையாக தாக்கி கத்தியால் குத்தியும் அருகில் இருந்த கல்லை எடுத்து அவர் தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் குற்றவாளிகளை கண்காணித்து அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா, சிவா, விஜய், சிவசங்கர், வளவன் உள்ளிட்ட 5 பேரையும் கொலை நடந்த ஒரு சில மணி நேரத்தில் கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் 5 நபர்களையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். பழனியில் கொலை வழக்கில் பழிக்கு பழியாக ஜாமீனில் வெளியே வந்த நபரை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில் அதிகாலையிலிருந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாத பெய்த மழையில் அரசு பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்து சென்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாகவே பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று காலை முதலே மேகத்தில் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் இரவிலிருந்து தற்போது விடியற்காலை வரை இடைவிடாமல் தொடர்ந்து மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதற்கிடையே புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அளித்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிகாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை பெய்த தொடர் மழையின் காரணமாக அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படாததால் பள்ளி மாணவர்கள் வேறு வழியின்றி பள்ளிகளுக்கு மழையில் நனைந்தபடியும் குடைகளை பிடித்தபடியும் மழையில் சென்றனர். சேலம் குமரகிரி பைபாஸ் சாலையில் அமைந்திருக்கும் கைலாஷ் மானசரோவர் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான தூரிகா சீசன் 3 மெகா கலைப்போட்டி நடைபெற்றது. தூரிகா சீசன் 3 மெகா கலைப்போட்டியை ஆசிரியர்கள் வெற்றிகரமாக நடத்தினார்கள். இதில் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் பெற்றோர்களும் ஆர்வமுடன் தங்கள் குழந்தைகளை தயார்படுத்தி அழைத்து வந்தனர். இது அனைவருக்கும் ஒரு பிரம்மாண்டமான மற்றும் மறக்க முடியாத நிகழ்வாக இருந்தது. மொத்தம் 1200 மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் பாராட்டுகள் வழங்கப்பட்டன. சிலம்பம் நிகழ்ச்சி மற்றும் டேட்டி பியர்ஸ் ஷோ உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பெற்றோருக்கான உற்சாகமான ஸ்டால்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நாள் மகிழ்ச்சி, படைப்பாற்றல் மற்றும் சுறுசுறுப்பான பங்கேற்பால் நிறைந்திருந்தது. மாணவர்களும் பெற்றோர்களும் நிகழ்வை மிகவும் ரசித்தனர். இது உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான நாளாக இருந்தது. மேலும் கைலாஷ் மானசரோவர் பள்ளியின் வரலாற்றில் ஒரு பெருமை மிக்க மைல்கல்லாக மாறியுள்ளது. விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் SIR பணிகள் குறித்து ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கான SIR பணிகள் குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் வருகை தந்தார். SIR பணிகள் எந்த அளவிற்கு முடிந்திருக்கிறது, எத்தனை வாக்காளர் படிவங்கள் பெறப்பட்டுள்ளது என கேட்டறிந்த
ஆட்சியர் உடனடியாக அனைத்து பணிகளையும் செய்திட உத்தரவிட்டார். மேலும் எஸ்ஐஆர் படிவங்களை எடுத்து சென்று வீடு வீடாக கொடுக்கும் PLO அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளின் பணிகளை நேரில் ஆய்வு செய்து தற்போதைய நிலவரப்படி எஸ்ஐஆர் படிவங்கள் எத்தனை பெறப்பட்டு இருக்கிறது, இன்னும் எங்கே படிவங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என கேட்டறிந்து உடனடியாக பணிகளை செய்திட உத்தரவிட்டார். உடன் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, வட்டாட்சியர் அரவிந்தன், தேர்தல் பணி அலுவலக அதிகாரி சுரேஷ் மற்றும் வருவாய் அதிகாரிகள் உடனிருந்தனர். முன்னதாக அங்கன்வாடி பணியாளர்கள் வரைந்திருந்த சிறப்பு தேர்தல் சீர்திருத்தம் குறித்த வரைபடத்தை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று அவர்களிடம் கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்.